ரைட். இது யூபிஎஸ்சிலாம் கேட்க மாட்டாங்க, டிஎன்பிசியில் கேட்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு யார் சொன்னாங்க, குரூப் 1ல் அதில் கேட்பாங்க. பார்த்துக்கோங்க. மேம்பட்ட ஆற்றல் வளம் பரந்த நிலையில் காணப்படும் பொழுது இடர்கள்னால் ரிஸ்க்கு. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டோம் அப்படின்னாக்கா லாபம் கிடைக்கணும், லாஸ் ஆகிடக்கூடாது. எண்ணற்ற அளவில் அந்நிய மூலதனத்திற்கான சூழ்நிலைகள் தெரிவு செய்யப்படும். பார்த்தோமா அன்றைக்கி? இப்போ நம்ம நாட்டில் வந்து ஒருத்தர் முதலீடு பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? இங்கே ரிஸ்க்கு கம்மியாக இருக்கணும், நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கணும். ஆற்றல் வளம்னா மனித வளம். இந்த மாதிரி எதுக்கு இந்தியாவை தேடி வராங்க? இங்கே நிறையா இளைஞர்கள் இருக்காங்க வேலை செய்கிறது. சரியா? அது சொன்னவர் யார்? ரூடி டார்புஷ். யூபிஎஸ்சியில் கேட்கவே மாட்டாங்க, இதெல்லாம் கவலையப்படாதீங்க. டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் தான் கேட்பாங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன், பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள், இது வரைக்கும் எதை பார்த்துருக்கோம் நம்ம? இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் எதை பார்த்துருக்கோம்? ஆர்கனைசேஷன் கேட்குறேன், அமைப்புகள், நிறுவனங்கள். வெரி குட். ஐஎம்எஃப், அப்புறம் வேர்ல்டு பேங்க்கு, அப்புறம் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஏடிபி. ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க், அப்புறம் பிரிக்ஸ். இதெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது, இது ரெண்டு தான் லைட்டாக பார்த்துருப்போம். ஆமாவா? ஐஎம்எஃப் எதுக்கு கடன் கொடுப்பான்? அதான் டீட்டெயிலில் பார்த்தாச்சு. ஐஎம்எஃப் எதுக்கு கடன் கொடுப்பான்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. ஐஎம்எஃப்ஆ அந்நிய செலாவணி, ஃபாரின் கரன்சி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து நமக்கு பற்றாக்குறையாக இருந்தால் நம்ம இவன்கிட்ட போய் கடன் வாங்கலாம். இதில் நம்ம நாட்டிலேருந்து யார் மெம்பராக இருக்காங்க? நம்ம நாடு சார்பா ஐஎம்எஃப்பில். ஐஎம்எஃப்னுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். வார்த்தையில் அர்த்தம் இருக்குல்ல, மானிட்டரி, பணம். மணி தான் மானிட்டரியாக மாறிச்சு. ஆர்பிஐ. ஆர்பிஐக்கிட்டே, அதாவது நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ ஃபாரின் கரன்சி பற்றாக்குறைன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுவான்? அங்கே போய் வாங்கிட்டு வருவான் கடன். யார்? ஆர்பிஐ. யார்கிட்ட வாங்குவா? ஐஎம்எஃப். ஐஎம்எஃப்பில் பணத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தா, ஐஎம்எஃபோட பணத்து பேர் எஸ்டிஆர். ஒரு 10 நாளைக்கு சும்மா கவனிங்க. எஸ்டிஆர், ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். இது 12th புக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் 12th புக், யூனிட் 8. சரியா? ரைட். நம்ம இருக்கா? ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் பார்த்தோமா? சொல்லுங்கள். வேர்ல்டு பேங்கினுடைய வேலை என்ன சார்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக அரசாங்கத்துக்கு கடன் கொடுப்பான். எதுக்காக? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு தெரியும் நமக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ரோடு போடுறது, பாலம் போடுறது, போக்குவரத்து வசதி ஏற்படுது, இதெல்லாம். அதுக்காக என்ன பண்ணுவான்? லாங் டைம் லோன் கொடுப்பான். ஐஎம்எஃப் வந்துட்டு ஷார்ட் டைம் லோன் கொடுப்பான். நமக்கு இருக்கா? இவன் லாங் டைம், 20 வருஷம் 30 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. யார்? வேர்ல்டு பேங்க். யாருக்கு மட்டும் தான் கொடுப்பான்? கவர்மெண்ட்டுக்கு மட்டும் கொடுப்பான். அதே மாதிரி தான் ஏடிபி, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். இவனும் அதே மாதிரி தான் லாங் டைம் லோன் கொடுப்பான். எதுக்காக? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு. ஃபாரின் கரன்சி இல்லைனாலாம் தரமாட்டான். வேர்ல்டில் ஃபாரின் கரன்சி பற்றாக்குறைனா கடன் கொடுக்கக்கூடிய ஒரே அமைப்பு இது ஐஎம்எஃப். சரியா? ரைட். வேர்ல்டு பேங்க்கும் சரி, ஏடிபியும் சரி, பிரிக்ஸும் சரி. பிரிக்ஸ் இப்போ புதுசாக உருவாக்குனது. ஒரு வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரக்கூடிய நாடுகள். இதை பற்றி இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்கு. ட்ரம்ப்லாம் சேட்டை பண்ணிகிட்ருக்காரு. பிரிக்ஸ் நாடுகளுக்கெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், டேக்ஸ் போடுவேன், அதை போடுவேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாரு. நடக்குதா? நியூஸில் வருதா? ஆமாம். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. சரியா? சவுத் ஆஃப்ரிக்கா தான். ஆமாம். இந்த 5 நாடுகளும் சேர்ந்து ஒரு பேங்க் அமைப்பு உருவாக்கியிருக்காங்க, பிரிக்ஸ்னு. அந்த அமைப்பு வந்து என்ன பண்ணியிருக்கு? ஒரு பேங்க் உருவாகியிருக்கு, அதான் பிரிக்ஸ் பேங்க். இவங்களாம் வந்து என்னது? இன்டர்நேஷ்னல் பண சம்பந்தமான நிறுவனங்கள். எக்கனாமிக்ஸ் எல்லா கிளாஸையும் பார்த்துருங்க. அதை வச்சே நீங்கள் அழகாக அடிச்சிடலாம்.
கான்செப்டுவல் கொஸ்டின் தான் நிறைய வரும். கரண்ட் அஃபேர் அப்போ தான் புரியும் முதல்ல. சரி, என்னென்ன அதோட வரலாறு எல்லாம் அதுதான் இதில் இருக்குது, பார்ப்போம். போன இதில் என்ன பண்ணோம், இன்டர்நேஷ்னல் ட்ரேடு அதை பற்றிலாம் பார்த்தோமா. இந்த தடவை அதுக்கான அமைப்புகள். ஆமாம், யூபிஎஸ்சியில் கேட்க மாட்டான், டிஎன்பிசியில் இந்த ஃபேக்ட் கேட்பான். குரூப் 1 எது எழுதுனாலும் சரி. ஜான் மோனார்ட் கீன்ஸ், யார் அவர்? ஜேஎம் கீன்ஸ் பார்த்தோம்ல, யார்? அதான் ஃபுல் நேம் அவரோடது, ஜான் மோனார்ட் கீன்ஸ். நவீன பொருளாதாரத்தினுடைய சந்தை, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ். ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட், இவங்க 2 பேர் தான் எதுக்கு காரணமானவங்க, வேர்ல்டு பேங்க்கும் ஐஎம்எஃப்பும் உருவாகிறதுக்கு முக்கியமானவங்க. சரியா? 2ஆம் உலகப் போர் முடிஞ்சவொன்னே தான் அது ஆரம்பிக்குது. வேர்ல்டு பேங்க்கு உலக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எல்லா நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு டெவலப்மெண்ட்டுக்காக நிதி கொடுக்குறவன். பன்னாட்டு நிதி என்ன கொடுக்குறான்? ஐஎம்எஃப். பண் நிதியம்னா என்ன அர்த்தம்? பண நிதியம், பண நிதியம் போட்டான் ஐஎம்எஃப், மானிட்டரி ஃபண்ட். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு கடன் கொடுக்குறவன். சரியா? அது 2 அமைப்பையும் உலகத்திலேயே ஒரு பெரிய நிதி நிறுவனம் 2 பேருமே. அது 2ஐயும் இப்போ கூட பார்த்துருப்பீங்க. ஸ்ரீலங்காவில் பண பிரச்சனை வந்துச்சா? என்ன பண பிரச்சனை ஸ்ரீலங்காவில்? நம்ம பெரும்பாலும் இறக்குமதி தான் பண்ணிகிட்டு இருந்தான், நம்ம நாட்டு பொருள்லாம். ஏற்றுமதி இல்லாமல் போயிடுச்சு. அப்போ பயங்கரமான பிரச்சனை. சீனா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஸ்ரீலங்காவுக்கு. அவங்க பணம்லாம் தரமாட்டேன்ட்டான், ஃபாரின் கரன்சிலாம் தரமாட்டேன்ட்டான். அப்புறம் தான் எங்கே போய் நிற்கிறான் அவன்? ஸ்ரீலங்கா ஐஎம்எஃப்கிட்ட தான் போய் நின்னான். இப்போ ஐஎம்எஃப் அந்த நிதி கொடுத்ததுனால தான் அங்கே பொருளாதார பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு இருக்குது. முழுவதெல்லாம் சரியாகலை. சரியா? ரைட். சரி, இந்த 2 அமைப்பையும் உருவாகிறதுக்கு யார் காரணம்? அவங்க 2 பேர் தான், ஜேஎம் கீன்ஸு, ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட். டிஎன்பிசி நம்ம ஸ்டேட் போர்டில் நடத்துகிற எக்ஸாம்லாம் கேட்பாங்க ஃபேக்டில். யூபிஎஸ்சியில் இதை கேட்கவே மாட்டான், கான்செப்ட் தான் கேட்பான் மெயினாக. பன்னாட்டு பண நிதியம், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், ஐஎம்எஃப். அதே மாதிரி வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க்குக்கு இன்னொரு பேர் இருக்குது. சரியா? ஐபிஆர்டி அப்படிம்பாங்க, இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். அது சுருக்கமாக என்ன பண்ணுவாங்க? வேர்ல்டு பேங்க்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். புரியுதா? செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதா? அப்போ உலகம் ஃபுல்லாக பயங்கரமான சேதம். எல்லாம் ஒருத்தன் மாற்றி மாற்றி குண்டு போட்டு, பில்டிங் காலி, ரோடு அவுட்டு. சரியா? இதெல்லாம் நடக்குது. அப்போ இதெல்லாம் நடந்துச்சுன்னா அதேமாதிரி அரசாங்கம், உலக அரசாங்கம்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக வச்சுருந்த பணத்தெல்லாம் என்ன எதுக்கு செலவு பண்ணியிருப்பான்? போருக்கு செலவு பண்ணியிருப்பான். அப்போ பண பற்றாக்குறை உலக நாடுகளில். ஸோ அந்த நாடுகளுக்கெல்லாம் கடன் கொடுத்து மீண்டும் என்ன பண்ணுறது? அதான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ற வார்த்தை. செதஞ்சு போன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் என்ன பண்ணுறான்? ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அதுக்காக நிதி உதவி கொடுப்பான். அப்புறம் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன், பழைய பேர் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. அது ஆரம்பிக்க முடியாது. அதான் அப்போதைக்கு என்னவாக இருக்கும் பார்த்தோம், கேட்டு பார்த்தோமா? கேட்னா என்ன அர்த்தம்? ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப், ஏற்றுமதி இறக்குமதிக்கான நிறுவனம், அமைப்பு. இது ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் என்ன ஆகும்? அமைப்பாக எப்போ மாறும்? 1995 தான் மாறும். ஐடிஓ ஆரம்பிக்கணும்னு தான் பிளானு. ஆனால் ஐடிஓ உருவாக்க முடியாது. 40 நாளில் என்ன பண்ணுவானுங்க? ஒரு அக்ரிமெண்ட் மட்டும் போட்டுக்கோ. அந்த அக்ரிமெண்ட் தான் அது ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப். ஏற்றுமதி இறக்குமதியில் பிடிச்ச நாடு பிடிக்காத நாடெலாம் பார்க்காதீங்க. எந்த நாட்டில் கம்மி ரேட்டு கிடைக்குதோ, எந்த நாட்டில் வந்து சீப்பாக ப்ரொடக்ஷன் ஆகுதோ அங்கேருந்து வாங்குங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க? ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க எல்லா நாடும் சேர்ந்து. எல்லாம் இவனுங்க தான். யார்? அமெரிக்கா தான். இன்றைக்கி அந்த அக்ரிமெண்ட்டே மீறானுங்க இவனுங்க. யார் மீறா? அமெரிக்கா. அவனுக்கு பிடிக்காத நாட்டு மேலாம் என்ன பண்ணுறான்? அதிக டேக்ஸ் போடுறானா? இறக்குமதி அந்த நாட்டில் இருந்து பொருள் தடை பண்ண மாட்டான், மறைமுகமாக டேக்ஸ் அதிகப்படுத்திடுவான். ஒரு வாரமாக நடந்துகிட்டு இருக்கா ட்ரம்ப் வந்ததுலேருந்து. ஆமாம். சரி, இந்த 3 நிறுவனங்களை உருவாக்குறதுக்காக எதுக்கு மெயினான காரணமே என்னது? ஏற்றுமதி இறக்குமதி. பிரிட்டன்,
உட்ஸ் மாநாடு பரிந்துரைத்தது. 44 கூடின உட்ஸ் மாநாடு, அதாவது இந்த ஐநா சபை இருக்கிற யுனைடெட் நேஷன் இது உருவாக்குனதுடைய காரணமே என்னது? அடுத்தது 3வது உலகப் போர் வந்துடக்கூடாது. இதோட நீட்சியாக தான் என்ன பண்ணுறாங்க, ஏற்றுமதி இறக்குமதிக்காக சண்டை போட்டுக்கிறானுங்க. அப்படி அந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதிக்கு சண்டை போடாமல் இருக்கிறதுக்காக ஒரு 3 நிறுவனங்களை உருவாக்குறாங்க. வேர்ல்டு பேங்க்கு, IMF, கேட் அக்ரிமெண்ட். கேட் நத்திங் பட் ITOனுடைய ஒரு ஃபஸ்ட்டு ஃபார்ம். ITOவுக்கு பொதுவாக என்ன பண்ணிட்டாங்க, வேறு பேர் 95ல் அந்த கேட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, ஆர்கனைசேஷனாக மாற்றுறாங்க. முன்னாடி பார்த்துருப்போம், கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களாம் பார்த்துருங்க. அது பேர் தான் WTO. ரைட். பன்னாட்டு நிதியமும் உலக வங்கியும் 45ல் தொடங்கியது. முன்னாடி பேசின கதை தான். வேர்ல்டு பேங்க்கும் IMFம் 45லே உருவாக்கியாச்சு. ஓகே, அதை என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். பன்னாட்டு வாணிக நிறுவனத்துக்கு பதிலாக தற்காலிக தீர்வாக வாணிப மற்றும் தீர்வைகளுக்கான பொது ஒப்பந்தம், அதாவது ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப். ஓகே, அதான் டேரிஃப்னாக்க டேக்ஸு, ட்ரேட்னா அர்த்தம் ஏற்றுமதி இறக்குமதி, பொருளை வாங்கி விற்கிறது என்ற அமைப்பு உருவாகுது. அது ஆக்சுவலாக என்னது, அக்ரிமெண்ட் தான், அமைப்புலாம் கிடையாது. இந்த அக்ரிமெண்ட் தான் என்னவா மாறுது, அமைப்பாக ஒரு ஆர்கனைசேஷனாக உருவாகுது. எப்போ 95ல், 45ல் போட்ட ஒப்பந்தம் 95ல் தான் அமைப்பாக மாறுது. அதுக்கு நிறையா ரவுண்ட் மீட்டிங்லாம் நடந்திருக்குன்னு பார்த்துருப்போம். ஆமாம், மொத்தம் எத்தனை ரவுண்டு? 7 பார்த்தோமா? ஆமாம், 7வது ரவுண்டில் தான் என்ன ஆகுது, முடிவெடுத்து WTO உருவாகும் அப்படின்னு பார்த்துருப்போம். சரி, அதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? இது ஜெனீவா தலைமையிடம். வாஷிங்டன் DC ரெண்டுமே வந்து எங்கே? அமெரிக்கா. ஜெனீவா சுவிட்சர்லாந்து. வெரி குட். 95ல் உருவாக்குறாங்க. பாருங்கள், முக்கியமான எல்லா நிறுவனமும் பணம் இது சம்மந்தமான நிறுவனத்தோட ஹெட் ஆஃபீஸ் எல்லாமே அமெரிக்காவில் வச்சுக்குவோம். ஏன்னா பணம் தானே, நம்ம என்ன வேணாலும் திட்டம் போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் பணம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டா? அதான், அதனால் அந்த முக்கியமானதெல்லாம் அங்கே வச்சுக்குவாங்க. இந்த அமைப்புகள்லாம் யுனைடெட் நேஷனுக்குனுடைய தனியான அமைப்பாக இருக்கும். அப்புறம் இந்த அமைப்புகள்லாம் US கண்ட்ரோலில் இருக்கும். US கவர்மெண்ட் யார் கண்ட்ரோல்டானா கார்ப்பரேட் கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ கார்ப்பரேட் என்ன நினைக்கிறானோ அதை தான் இவங்கெல்லாம் செய்வாங்க. இந்த அமைப்புகள்லாம் நம்மளை மாதிரி வளரும் நாடுகள் என்ன பண்ணுவான், கட்டுப்படுத்துவான். இது கடன் கொடுக்காத, பார்க்குறோம் இல்லையா? இப்போ மானியம்லாம் கட் பண்ணுறாங்களா? விவசாயத்துக்கு கொடுக்குற மானியம், மக்களுக்கு கேஸுக்கு சிலிண்டர் கொடுத்துருந்த மானியம் எல்லாமே கட் பண்ணிகிட்டே வரான். ஏன்டானா கட் பண்ண சொல்கிறான்னா இவன் தான் யார்? WTO தான் சொல்கிறான். IMF தான் சொல்லுவான், உனக்கு கடன் வாங்கணுன்னா நான் சொல்கிறதெல்லாம் கட் பண்ணு அப்படிமா. ஏன் சார் கட் பண்ணணும் அப்படின்னாக்கா, சிலிண்டர் மானிய விலையில் வரும்பொழுது 500 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கும். சரியா? இப்போ ஒரு கார்ப்பரேட் கேஸ் சொல்கிறேன், இப்போ கார்ப்பரேட் கம்பெனி ஒன்று அந்த கேஸ் சப்ளை பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அவன் மானிய விலையை 500 ரூபாய்க்கு, அதோட ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 800 ரூபாயாக இருக்கும். அது மேலே ஒரு 100 ரூபா லாபம் வச்சு 900 ரூபாய்க்கு தான் அவனால் விற்க முடியும். இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனி வந்து சிலிண்டர் கேஸ் சேல் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. இந்த பாரத் பெட்ரோலியம், வேறு என்னென்னமா இருக்குது, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறான், கேஸ் சப்ளை பண்ணி, இதெல்லாம் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். மானியம் வாங்குறதுனால எவ்வளோக்கு விற்கிறான் அவன்? 500 ரூபாய்க்கு கொடுக்குறான். சரியா? இப்போ அதானி கம்பெனி ஒன்று அதேமாதிரி சிலிண்டர் ஓப்பன் மார்க்கெட்டில் விற்கிறான்னு வச்சுக்க, அவன் 900 ரூபாய்க்கு விற்பான். எந்த சிலிண்டர் வாங்குவான்? பாரத் பெட்ரோலியம், இண்டானு, இவனுங்களுக்கு தான் வாங்குவோம். அப்போ அந்த ப்ரைவேட்டோட சிலிண்டர் என்ன ஆகாது, சேல் ஆகாது. அதுக்கு தான் மறைமுகமாக எல்லாத்தையும் கட் பண்ணு. இப்போ நம்ம என்ன ரெஜிமில் இருக்கோம் எக்கனாமிக் பாலிசியில்? LPG பாலிசி. எல்லா நாடும் நம்ம நாட்டுக்கு வருவான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. அப்போ அவன் பொருளாக ஆகாது. மெயினாக யார் வருவா? வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறாம நம்மளை வந்து வற்புறுத்துறான். அப்போ கார்பரேட்டுக்காக தான் அவனுங்களாம் ஒர்க் பண்ணுவானுங்க.
சரியா? அதெல்லாம் கவனிச்சிட்டே வாங்க. பன்னாட்டு பண நிதியம் ஃபேக்டில் கேட்பான். 189வது. நௌரு அப்படின்ற ரிப்பப்ளிக், நௌரு ரிப்பப்ளிக் வந்து கடைசியாக சேர்ந்துருக்கான். எத்தனாவது கண்ட்ரியா? 189வது கண்ட்ரியாக சேர்ந்துருக்கிறான். ஓகேவா? அப்போ மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்குது ஐஎம்எஃப்பில் மெம்பரா? 189 நாடுகள் இருக்குது. ரைட். இதோட நோக்கம் என்ன சார்? உறுப்பு நாடுகளுக்கு இடையே பொருளாதாரம் மற்றும் நிதி ஒத்துழைப்பை பெறுவதே நிதியத்தின் அடிப்படை குறிக்கோள். எக்கனாமிக் அண்டு ஃபினான்சியல் சப்போர்ட். யார் எல்லாம்? அப்போ அவனுக்கு கொஞ்சம் கடன் கொடுப்பான்னு ரெக்கமெண்ட் பண்ணுவான், ஐஎம்எஃப்ஏ சொல்லுவான். இப்போ நம்ம வந்து ரஷ்யாக்கிட்டேருந்து பொருள் இறக்குமதி பண்ணுறோம், பணம் இல்லை. சரி, நான் இந்தியாவுக்கு என்ன பண்ணுறேன், கேரண்டி தரேன், நீ அவனுக்கு இத்தனை $1 மில்லியன் என்ன பண்ணு, பெட்ரோல் இது ஏற்றுமதி பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி அதான் எக்கனாமிக் அண்டு ஃபினான்சியல் சப்போர்ட். யாருக்கிட்ட? அவனோட மெம்பர் கண்ட்ரிஸ்கிட்ட. அதுதான் அதோட நோக்கம். உறுப்பு நாடுகளுக்கு குறுகிய கால முக்கியமான ஃபேக்ட் ஷார்ட் டேர்ம் அயல் நாட்டு செலாவணி, ஃபாரின் கரன்சி என்ன பண்ணணும், கடனாக கொடுக்கணும். சமமின்மையை அயல் நாட்டு செலாவணி சமமின்மையை சமாளிக்க உதவுவதற்காக நிதியம் ஆரம்பிக்கப்பட்டது. அதான சமமின்மை, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பார்த்தோம் இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இது நமக்கு போதுமான அளவு இல்லை, பற்றாக்குறையாக இருந்தால் என்னது, அவன்கிட்ட போய் கேட்டோம்னா அவன் நமக்கு கடன் கொடுப்பான். 2018ஆம் ஆண்டின் சரி ரைட், அதை விட்டுருங்க. மொத்தம் அதை பார்த்ததை தான் சொல்கிறாங்க. குறிக்கோள்கள், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஐஎம்எஃப் ரொம்ப முக்கியம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. குரூப் 1 எல்லாம் போட்டு குரூப் 2 இந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்துருச்சு. கான்செப்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்குறான், அதனால் எல்லாருமே கவனிச்சுக்கோங்க. உறுப்பு நாடுகளுக்கு இடையே பன்னாட்டு பரிவர்த்தனையில் பணவியல் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது. சரியா? ஃபாரின் கரன்சி இல்லைனா என்ன பண்ணுறது, ஒருத்தனுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ண வைக்கிறது. ஏன் இதுக்கும் கார்ப்பரேட் கம்பெனிக்கு லிங்க் இருக்குது. இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன், எப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அது இல்லை, போயிட்டீங்க, ஆனால் பாயிண்ட்டுக்கு போயிட்டீங்க. இப்போது பைக்கு, செல்ஃபோனு இதெல்லாம் இருக்குல்ல, இஎம்ஐயில் கொடுத்தா என்ன பண்ணுவோம், கடன் கொடுக்குறானா போய் உடனே வாங்கிக்குவோம். இல்லை மொத்தமாக கொடுத்து தான் வாங்கினோன்னா என்ன பண்ணுவோம், அந்த காசு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், வாங்காமையே போயிடுவோம். இஎம்ஐயில் கொடுக்குறதுனால என்ன ஆகுது, ஈஸியாக போய் வாங்கிட்டு மாதம் மாதம் கட்டிக்கணும். அதே கதை தான் இது. இவன் அந்த பேங்க் மாதிரி தான் இவன். இப்போ நம்ம நாட்டுக்கு பொருள் தேவை, இறக்குமதி பண்ணலான்னு போகிறோம், நம்மக்கிட்ட பணம் இல்லை. சரி, அமெரிக்காவிலன்னு ஒரு பொருள் வாங்க போகிறோம், நம்மக்கிட்ட பணம் இல்லை, அப்போ வாங்க மாட்டோம், பேசாமல் இருந்துடுவோம். புரியுதா? அப்போ அவன் கடன் கொடுக்குறான், வாங்காமல் இருக்காது, இருந்தால் எந்த கடன் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டு அப்படின்னு கடன் கொடுப்பான். யார்? ஐஎம்எஃப். அப்போ யாருக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும்? அமெரிக்கா நாட்டுக்கு இல்லை, அமெரிக்கா நாட்டில் இருக்கிற அந்த கார்ப்பரேட் கம்பெனி. புரியுதா? ரொம்பலாம் யோசிக்கணும், ரொம்ப சிம்பிளாக யோசிங்க, அவ்வளோதான் எக்கனாமிக்ஸு. பன்னாட்டு வாணிகம் வேகமாகவும் சமச்சீராகவும் வளருவதும். இதனால் என்ன ஆகும், ஏற்றுமதி இறக்குமதி நல்லா நடக்கும், கடன் கிடைக்கிறதுல ஈஸியாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நிறையா நடக்கும். அதனால் யாருக்கு பெனிஃபிட்டு? கார்ப்பரேட் கம்பெனி இருக்குது சார். நமக்கு பெனிஃபிட்டு கன்சியூமருக்கும். இப்போ வெளிநாட்டு பொருளாக நமக்கு கிடைக்கிது இல்லைங்க, எப்படி நம்ம யூஸ் பண்ணுற செல்ஃபோன், விவோ எல்லாமே பாருங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்து. சார் இந்தியன் கம்பெனி சார், ஆனால் அதோட எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் வெளிநாட்டிலேருந்து வாங்கினது. அசம்பிள் மட்டும் தான் இந்தியாவில் பண்ணுறான். அந்த பொருள் கம்ப்யூட்டர் எல்லாமே எங்கேருந்து கிடைக்கிது, இம்போர்ட் மூலிமா வந்தது தான். அதனால் கார்ப்பரேட் கம்பெனிக்கு பெனிஃபிட்டு. நம்மள என்ன பண்ணலாம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் பயன்படுத்தலாம். உறுப்பு நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு பண மதிப்பிறக்கம் செய்வதை தடுத்து நாணய மாற்று விகிதம் நிலையாக இருக்க செய்தல். பார்த்தோம் இல்லையா? பண மதிப்பை குறைச்சா என்ன ஆயிரும், ஒரு நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் அதிகமாகும், இம்போர்ட் குறைஞ்சிரும். பார்த்தோமா அன்றைக்கி? இதெல்லாம் அந்த கிளாஸில் இருக்குமா பாருங்கள். அப்போ இம்போர்ட்டு குறைஞ்ச போயிடும், எக்ஸ்போர்ட் அதிகமாகும். அப்போ எல்லா நாடும் இதேமாரி பண்ணிகிட்டு இருந்தால் என்ன ஆகும், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இன்னொரு நாள் வாங்கணும்ல நம்மக்கிட்ட இருந்து. அவங்க நாட்டிலே என்ன பண்ணிட்டான், பண மதிப்பு இழப்பு செஞ்சு
இம்போர்ட்டை குறைச்சி எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்துகிறான். அப்போ அப்படியே நிற்க வேண்டியதுதான். மெயினாக இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு நம்ம எந்த நாணயத்தை பயன்படுத்துவோம்? யூஎஸ் டாலரை. புரியுதா? மறைமுகமாக அமெரிக்கா அவன் தான் பெரிய டான் மாதிரி இருக்கணும், அதுக்காக தான் இந்த அமைப்புகள்லாம் செயல்படுது. சரி, பார்ப்போம். உறுப்பு நாடுகள் விதிக்கும் செலாவணி கட்டுப்பாடுகளை குறைத்தல் அல்லது நீக்குதல். செலாவணி கட்டுப்பாடு புரியுதில்ல? இந்த நாட்டு கரன்சி வாங்கக்கூடாது, அந்த நாட்டு கரன்சி வரக்கூடாது. இப்போ இஷ்யூ இருக்குது, அமெரிக்கா கூப்பிட்டு பேசுவான் ஐஎம்எஃப், ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இருதரப்பு வாணிக ஒப்பந்தங்களுக்கு பதிலாக அனைத்து நாடுகளுக்கு இடையான பலதரப்பு நடப்பு கணக்கு மற்றும் பண பரிவர்த்தனை முறையை நிறுவுதல். நடப்பு கணக்குன்னா புரியுதா? கரண்ட் அக்கௌண்ட், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்திங், அதுதான் இருதரப்பு வாணிக ஒப்பந்தம். பைலேட்ரல் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ட்ரீட்டிம்பாங்க. இருதரப்புனா என்னது இங்கிலீஷில்? பைலேட்ரல். பைனாத்தனை இருதரப்பு, தமிழில் பாருங்கள், தாய்மொழினால ஈஸியாக புரியும். நம்மளும் இன்னொரு நாடு மட்டும் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம், உன் நாட்டிலேருந்து இந்த பொருளை எனக்கு கொடு, சரியா, என் நாட்டிலேருந்து நான் இந்த பொருளை உனக்கு கொடுக்குறேன். அப்படி 2 நாடு மட்டும் அக்ரிமெண்ட் போடுறாங்களே, அதை உடச்சி பல நாடுகள் மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட் ஐஎம்எஃப்பில், சரியா, அதை போட்டிருக்காங்க. பதிலாக அனைத்து நாடுகளுக்கு இடையிலான மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட்டு போட்டு என்ன பண்ணுறோம்? எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை தடுக்காமல் ஃப்ளோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளின் மூலதனம் செய்வதை எளிதாக்குவதன் மூலம், வளர்ந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறான்? வளரும் நாடுகள் என்ன பண்ணுறான்? போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான். இப்போ நம்ம நாட்டில் ஏகப்பட்ட கம்பெனி வருதா? எல்லாம் வளர்ந்த நாடுகள் தான் வருவோம். நம்ம கீழே உள்ளவன்கிட்ட போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். எஜிப்து, எத்தியோப்பியா, கென்யா, இதெல்லாம் நம்மளோட பின்தங்கிய நாடுகள். நம்ம நாட்டில் உள்ளவன் அங்கே போய் முதலீடு பண்ணுவான், சரியா. வெளிநாட்டிலேருந்து வளர்ந்த நாடுகள்லேருந்து நம்மக்கிட்ட வந்து முதலீடு பண்ணுவோம். அதை எளிமையாக்குறது யாரோட வேலை? இதெல்லாம் ஐஎம்எஃப் மெயினாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, சரியா, இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, குளோபலைசேஷன், அதான் இதோட கான்செப்ட்டு. இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். பன்னாட்டு நீர்மை பிரச்சனைக்கு தீர்வு காணுதல். நீர்மை என்னன்னு அர்த்தம்? பணம், அந்நிய செலாவணி ஈஸியாக கிடைக்கணும். நீர்மைக்கு இங்கிலீஷில் என்ன பார்த்தோம்? லிக்விடிட்டி. ரைட், ஈஸியாக பணப்புழக்கம் இருக்கணும். இதுதான் யாரோட வேலை? சும்மா புரிஞ்சு வச்சுக்கோங்க. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான், இது ரிலேட்டடாக உள்ளெல்லாம் டிக் பண்ணிங்கன்னா ஆன்சர். அப்படியே மனப்பாடம் பண்ணக்கூடாது ஸ்கூலில் மாதிரி. கேள்வி ஆன்சரை 10 வார்த்தையை அப்படியே மனப்பாடம் பண்ணி அங்கே போய் எழுதுறது கிடையாது. பணிகள், அவனோட வேலை என்ன? இது குறிக்கோள், சரியா, எய்ம், அப்ஜெக்டிவ்ஸ், எப்படி வேணாலும் சொல்லலாம். அடுத்து வந்து இது வந்து என்னது? பணிகள். அதுக்காக அவன் என்னெல்லாம் செய்கிறான்? அந்த அப்ஜெக்டிவ்ஸை, நோக்கத்தை அடைகிறதுக்காக என்னென்னலாம் செய்கிறான். உங்களோட நோக்கம் என்ன? கவர்மெண்ட் வேலைக்கு போகிறது. இப்போ நீங்கள் இப்போ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? அதானது ஃபங்க்ஷன்ஸ். அந்த எய்மை, அப்ஜெக்டிவ்ஸ் அடைகிறதுக்காக என்ன பண்ணுறோம்? ஒர்க் பண்ணுறீங்களா? அதான் ஃபங்க்ஷன்ஸ். நாணய மாற்று நிலைத்தன்மை, சரியா. நாணய மாற்று நிலைத்தன்மைன்னு என்ன அர்த்தம்? அந்த இது பணத்தோட மதிப்பை மெயின்டைன் பண்ணுறது. அயல்நாட்டு செலுத்து நிலை சிக்கலுக்கு தீர்வு. இம்போர்ட் பண்ணுறதுக்கு பணம் பத்தலை, அப்போ கடன் கொடுப்பான். அதுதான் அதை கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க? ஃபார்முலா போட்டிருக்கான், பார்த்து பயப்பட வேண்டாம். பன்னாட்டு வாணிபத்திற்கு உறுதுணையாதல், அதே தான். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு என்ன பண்ணுறது? சப்போர்ட் பண்ணுறது. நீடித்த வளர்ச்சி, வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் பொருளாதாரம். அதான் வந்து என்னது? நீடித்த, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கிறீங்களா? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுறது? உதவுறது. எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டி, அந்நிய செலாவணி மாற்று வீதம் இருக்குல்ல, ரேட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்கணும்? ஸ்டேபிளாக வச்சுக்கணும், அதுக்கு உதவுறது. இப்போ நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஐஎம்எஃப்ட்ட தான் போய் கடன் வாங்குவாங்க. பார்த்தோமா? அடுத்து போஸ்டர் சஸ்டைனபிள் எக்கனாமிக் க்ரோத், சரியா, ரைட். ஃபெசிலிட்டேட் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு என்ன பண்ணுறது? உதவுறது தான் அவனோட நோக்கமே.
அதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க, ஐஎம்எஃப்பின் முதல் மற்றும் மிக முக்கிய பணியாக நாணய மாற்று வீதத்தை, எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குல்ல, அதை நிலையாக வச்சுருக்கணும். ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களாம்மா? ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எங்கேயாவது? கார்த்திகா, சரி, கார்த்திகா தான். நான் நியூஸில் வருமே, பார்க்க மாட்டிங்களா? இனிமேல் பார்த்தே ஆகணும். நியூஸ் பார்க்கலாம், எக்ஸாம் எழுத முடியாது. அவங்களுக்கெல்லாம் தெரியும், கிளாஸில் பார்த்துட்டாங்க, அதான் உங்களுக்கு. டெய்லியும் சொல்லுவானே, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்தது 86 ரூபா. அவங்க இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இனிமேல் பாருங்கள், நியூஸ் பாருங்கள். உறுப்பு நாடுகள் பன்முக மாற்று வீதங்களுக்கு செல்வதை தடுத்தல். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பன்முக மாற்று வீதம்னா புரியுதா? ஒரே அமெரிக்க யூஎஸ் டாலர் மட்டும்தான் நீ யூஸ் பண்ணணும், சரியா? வேறு நாட்டு கரன்சி நீ வாங்கக்கூடாது. பார்த்தீங்களா? அப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு? யாருக்கு? இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும், ரஷ்யா எல்லா நாட்டு கரன்சி நான் அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் போயிட்டு இருந்தது. உடனே ரஷ்யாவில் இருக்கக்கூடிய டாலர்லாம் என்ன பண்ணுறேன், இவர் எங்கே வரலையா? ஈஸ்வரன் சொன்ன அப்படியே ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க டாலர்லாம் பேன் பண்ணிட்டானாமா. எதுக்கு? இவன் எல்லா நாட்டு கரன்சியும் அக்செப்ட் பண்ணுறான். அப்போ ரஷ்யாவோட அமெரிக்காவோட யூஎஸ் டாலருக்கு என்ன ஆயிரும்? மதிப்பு குறைஞ்சி போயிடும், டிமாண்ட் இல்லாமல், சரியா? அப்போ எனக்கு செக் வைக்கிறியா? இருந்தால் உனக்கு நான் செக் வைக்கிறேன் அப்படின்னு வைக்கிறான். பாருங்கள், நல்லா. இப்போ இதை முடித்தோன்னா அதை பாருங்கள், அந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்லாம் பாருங்கள். நம்மளால் எங்கேயோ போகிறாரு இன்றைக்கி, ஃப்ரான்ஸ் போயிட்டாரா? அப்புறம் அங்கேருந்து அப்படியே அமெரிக்கா போகிறாரா? என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். என்ன பதவி ஏற்புல? அப்படியா? சரி. அதேமாதிரி தங்கம், ஏன்னா தங்கத்தை வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் தங்கத்தை யார் வேணாலும் கொடுத்துட்டு வாங்கிப்பியும். தங்கம் வாங்கிறது விற்கிறதுக்கு இல்லை, இன்றைக்கி கூட ரேட் அதிகமாகிடுச்சின்னு நினைக்கிறேன் தங்கம், சரியா? அதோட விலையை வந்து என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். இதெல்லாம் அயல் நாட்டு செலுத்து நிலை சமன்மனை, சரி. அதான் உறுப்பு நாடுகளுக்கு என்ன பண்ணுவாங்க, கடன் கொடுப்போம். அந்நிய செலாவணியை விற்பனை செய்தல் அல்லது கடனாக வழங்குதல். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் என்ன பண்ணுறது, நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கு, ஒவ்வொரு நாட்டுக்கும் உதவுறது. ஸ்ரீலங்கா பிரச்சனையாக தான், பிஓபி பிரச்சனை தான், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பிரச்சனை தான், ரொம்ப பற்றாக்குறை. அப்புறம் ஐஎம்எஃப்ட்டு தான் போனால், நான் உனக்கு கடன் தரேன் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உனக்கு இந்தியா வந்து கேரண்டி கொடுக்க சொல்லு அப்படின்னா. அப்புறம் நம்ம கேரண்டி கொடுத்தோன்னே தான் கடன் கொடுத்தான். எனக்கா ஸ்ரீலங்காவுக்கு அது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த யாரானா சைனா ஐஎம்எஃப் கிட்ட போகவே மாட்டான், அவன் தனியாக நிற்கிறான். யார்? சீனா. ஸ்ரீலங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டான், வேறு வழி இல்லாமல் நடு ஆற்றுல நின்றுட்டு இருந்தான். அப்புறம் தான் அவன் ஐஎம்எஃப் கிட்ட போனோன்னே சரி வா அப்படின்னு கொடுத்துருக்கான். அதனால தான் இப்போ அங்கே ஸ்ரீலங்காவில் அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு. நடுவில் இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருந்தானுங்க பாருங்கள், ஸ்ரீலங்காவில் பயங்கரமான பிரச்சனை, 1 லிட்ரு பெட்ரோல் வந்துட்டு 1000 ரூபாய்க்கு போயிடுச்சு. இதுதான் காரணம். ஃபாரின் கரன்சி இல்லை, அதனால் பெட்ரோல் இம்போர்ட் ஆகலை. ஸோ பெட்ரோல் இம்போர்ட் ஆகாதனால என்னாச்சு, டிமாண்டுக்கு அளவுக்கு சப்ளை இல்லை. ஸோ வாங்கிறதுக்கு போட்டி போடுறான், விலை ஏறிச்சு. அவ்வளோதான் எக்கனாமிக்ஸ், சரியா? ரைட். இணை மதிப்பை உறுதி செய்தல், அதான் இந்த என்னது, அங்கே எங்கேயே போட்டான் பாருங்க. ஒவ்வொரு நாடும் அவனோட அவன் நாட்டோட நாணயத்தை எதை வச்சு தீர்மானிக்கணுமா, தங்கம் அல்லது அமெரிக்க டாலர். இந்த நிபந்தனையின்படி ஐஎம்எஃப் பன்னாட்டு பண முறையின் சுமூக செயல்பாட்டிற்கு உறுதி செய்கிறது. இல்லை ஏன் பொருள் காசை வாங்க, ஓ நாட்டு காசை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, போட்டி இல்லாமல் கொண்டுட்டு வந்து நிறுத்திட்டுருக்கான். அமெரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுறானுங்க ஐஎம்எஃப்லாம். நாடுகளின் பணத்தின் தேவைகளை அளிப்புக்கு சமமாகும் வகையில் பராமரித்தல். எது? பணத்தோட தேவை, பணத்துக்கான அளிப்பு ரெண்டும் சமமாக இருந்தால் தான் என்ன ஆகும், விலை ஏறாது. அதை பேலன்ஸ் பண்ணணுன்றான். உள்ளெல்லாம் நீங்கள் போய் பார்க்க தேவையில்ல, அது மட்டும் சும்மா நான் சொன்னது மட்டும் போதும்.
வாணிப தடைகளை குறைத்தல். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுல ஏதாவது தடை இருந்ததுன்னா என்ன பண்ணும், அதை யாராவது ஒரு நாடு அதிகமாக டேக்ஸ் போட்டான்னா அவனை கூப்பிட்டு என்ன பண்ணும், போடாத கம்மி பண்ணு அப்படின்லாம் சொல்லணும். அல்லது அவனுக்கு என்ன இல்லை, இம்போர்ட் பண்ணுறதுக்கு பணம் இல்லை, சரி இந்தா நான் கடன் தரேன் இம்போர்ட் பண்ணிக்கோ, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டு, அந்த மாதிரிலாம் பண்ணுறது. கடன் வசதிகளை வழங்குதல். கடன் கொடுக்குறான் இல்லையா, தேவைன்னா நமக்கே தேவை அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம அங்கே போயிட்டு கடன் வாங்கிட்டு வருவோம். அதில் பணிகளை 3 இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பணிகள் மொத்தம் 6 பணியாக அதை 2ஆக பிரிக்கிறாங்க. நிதி சார்ந்த பணிகள், ஒழுங்காற்று பணி, ஆலோசனை வழங்குதல். நிதி சார்ந்த கடன் தேவை அப்படின்னா ஃபாரின் கரன்சி கொடுக்குறது, அந்த மாதிரி. ஒழுங்காற்று பணிகள் இப்படி இப்படி செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ரெகுலேஷன்ஸ் போடுவான். ரெகுலேஷன் ஃபங்க்ஷன், ரெகுலேட்டரி ஃபங்க்ஷனு, ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷனு அல்லது மானிட்ரி ஃபங்க்ஷனு, ரெகுலேட்டரி ஃபங்க்ஷனு, அப்புறம் அட்வைசரி ஃபங்க்ஷன். இந்தந்த மாதிரி உங்கள் நாட்டில் பண்ணுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, இந்தியா 1992 போய் கடன் கேட்குறோம் ஐஎம்எஃப் கிட்ட, எனக்கு புரியா அப்படின்ட்டு. அவன் சொன்னான், நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணு, நான் கடன் கொடுக்குறேன். அவன் சொன்னது தான் என்னது, எல்பிஜி பாலிசி. ஈஸியாக தொழில் தொடங்கணும், அதுக்கான சட்டத்திட்டத்தெல்லாம் என்ன பண்ணு, ஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் குறைச்சிரு, எல்லாத்தையும் எரிச்சிரு. அதான் லிபரலைசேஷன், தாராளமயமாக்கல். ப்ரைவேட்டைசேஷன், இனிமேல் அரசாங்கம் யாருமே பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது, ப்ரைவேட் தான் ஆரம்பிக்கணும். அதே நேரத்தில் அரசாங்கம் வச்சுருக்கல 1956 இண்டஸ்ட்ரியல் பாலிசி பேஸில் நிறையா முக்கியமான இம்பார்ட்டன்ட் செக்டார்லாம் யார் வச்சுக்கிட்டா, அரசாங்கம் முதலீடு பண்ணிச்சுல்ல, அதெல்லாம் சரியா. போர்ட்டு, அப்புறம் ஃப்ளைட்டு, ஏர்போர்ட்டு எல்லாத்தையும் ரயில்வே இருக்கா வித்துரு, இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரைவேட்டு கொண்டு வந்துடு. அந்த 92 வரைக்குமே ஒரே ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தான் நம்ம இந்தியாவில், ஒரே ஒரு டெலிகம்யூனிகேஷன் தான், இந்தியன் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் மட்டும்தான் வச்சுருப்பான். இப்போ எத்தனை கம்பெனி இருக்குது, 4. நிறையலாம் இல்லை, நிறைய இருந்ததை குறைச்சிட்டானுங்க அவனுங்க, ஆலியா புலியாக மாற்றிட்டானுங்க. 2G ஸ்பெக்ட்ரம்னு ஒரு கதையை விட்டு ஏமாற்றி இப்போ 4 கம்பெனி தான் இருக்குது. என்னென்ன கம்பெனி இருக்குது, ஜியோ, ஏர்டெல்லு, பிஎஸ்என்எல்லு, வோடாஃபோன் இந்தியா. ப்ரைவேட்டில் 3 பேர், நம்மளுது 4, அவ்வளோதான் இருக்குது. இன்னொன்று இருக்கு, வோடாஃபோன் இந்தியா, ஜியோ, ஏர்டெல்லு, இன்னொன்று அவ்வளோதானா, டோகோமா அதெல்லாம் இல்லையா, எப்பயும் காலியா, சரி சார் எல்லாம் ப்ரைவேட்டு. சொல்லுங்கம்மா. ஒரு டவுட்டுங்க சார். சார் பட்ஜெட்ல 1000 கோடி 2000 கோடின்னு ஒதுக்குறாங்கல்ல சார், நம்மளோட தமிழ்நாட்டு மக்கள் தொகையே 200 கோடி தானே சார். 200 கோடி மக்களா, மக்கள் இந்தியா மக்கள் தொகையே 200 கோடி தாங்க சார் இருக்கும். 200 கோடின்றீங்களா, 140 கோடி. சரிங்க சார், ஆளுக்கு ஒரு 2 கோடி கொடுத்தா எல்லாரும் கடன் எல்லாம் அடிச்சுட்டு நிம்மதியா இருப்பாங்கல்ல சார். ஆமாம், அந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கெலாம் பார்த்துட்டிங்கன்னா இப்படி தான் கேட்பீங்க. பணத்தை கொடுத்தா நீங்கள் என்ன பணத்தையே திங்க முடியும், அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணால் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் ஆகும், அதை தான் நீங்கள் சாப்பிட முடியும். சரிங்களா. இது பார்த்தோம்ல எங்கே, யாரவன் இடைக்கால இந்தியாவில் ஒருத்தனை பார்த்தோமே, முகமது பின் துக்ளக், அவன் பண்ண கதையாயிரும். அவன் காலத்தில் எல்லாம் நாணயமாக இருக்கும், எல்லோரும் போய் செம்பெல்லாம் நோண்டி செம்புக்கு நாணயம் அச்சடிச்சுட்டு எல்லோரும் கையில் வச்சுருப்பான். பட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், செம்பையை திங்க முடியும், அரிசி உற்பத்தி பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியும். அப்போ அந்த கோடியெல்லாம் இதில் போடணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தண்ணி வசதி, போக்குவரத்து வசதி, இதெல்லாம் செஞ்சோம்னாக்கா அங்கே கூட்ஸோ சர்வீஸோ ப்ரொடக்ஷன் ஆகும், அதை தான் நீங்கள் சாப்பிட முடியும். சரிங்களா. அது பொருளாதார புரிதல் இல்லாத குழந்தைங்க பேசுகிற பேச்சு. இந்த திட்டுறேன், முட்டாளுங்க பண்ணுற வேலைன்னு சொல்கிறேன், குழந்தைங்க தான் நாலேஜ் இருக்காது. அதனால் அப்படி வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் வரும் இதெல்லாம், இதுங்கெல்லாம் நம்ம போய் எங்கே இவ்வளோ விஷயம் இத்தனை நாள் கிளாஸ் பார்த்தோம்ல, உங்களுக்கு சொன்னால் புரியும், அவனுக்கு சொன்னால் புரியாது. சரிங்க சார். சரியா. அப்புறம் ஆலோசனை எங்கே பார்த்தீங்க, ஃபேஸ்புக்கில் தானே பார்த்தீங்க? இல்லைங்க சார், எனக்கே தான் சார் தோணுச்சு. சரி, உங்களுக்கே தோணுச்சா, சரி சரி சரி. அடுத்தது நிதியம் வழங்கும் வசதிகள், என்னென்ன வசதி செஞ்சு கொடுக்குறாங்க அவங்களுடைய உறுப்பினர்களுக்காக. அடிப்படை கடன் வசதி, சரியா.
பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் பிரச்சனை தான். செலுத்து நிலை சமநிலைனா என்னது? சமமின்மை. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்துட்டு பிரச்சனையாக இருக்குது. நெகட்டிவ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அதிக பற்றாக்குறை. எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் அதிகமாக பண்ணுறீங்க, பணம் வேணும் ஃபாரின் கரன்சி. அப்போ என்ன பண்ணுவான்? உறுப்பு நாடுகளுக்கு தற்காலிக ஃபாரின் கரன்சி, ஷார்ட் டேர்ம் லோன் கொடுப்பான் ஃபாரின் கரன்சி. ஒரு உறுப்பு நாடு மெம்பர் கண்ட்ரி நிதியத்திடமிருந்து மற்ற நாட்டு பணத்தையோ சிறப்பு எடுப்புரிமையோ, சொன்னோம் இல்லையா? எஸ்டிஆர், சிறப்பு எடுப்புரிமை, அதை பற்றி பின்னாடி வருது. ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படின்னாக்கா ஐஎம்எஃப்னுடைய பணத்துக்கு பேர் இது. ஆனால் நம்ம பணம் மாதிரி ஹார்ட் கரன்சியாக இருக்காது, அவன் ஒரு கணக்கு வச்சுக்கிறதுக்காக சொல்கிறான். அப்போ ஒரு எஸ்டிஆர்னாக்கா 10 US டாலரு, 5 யூரோ, 2 எண்ணு, அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு எஸ்டிஆர் அப்படிமா. நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அத்தனை எஸ்டிஆர்னு அங்கே கணக்கு வச்சுக்குவோம், அவ்வளோதான். இந்தியாவுக்கு இத்தனை எஸ்டிஆர் கொடுத்துருக்கோம், சரியா? அந்த மாதிரி அந்த எஸ்டிஆர் எங்கே போகுது? அதெல்லாம் ரொம்ப போவானா விட்டுருங்க. தங்கள் நாட்டு பணத்தை கொடுத்து பெற்றுக்கொண்டு அயல் நாட்டு செலுத்து நிலை பற்றாக்குறை நிரப்பிக் கொள்ளலாம். நம்ம நாட்டு பணத்தை கொடுத்துட்டு வெளிநாட்டு காசு வாங்கிக்கலாம். ஒரு உறுப்பினர் நாடு நிதியத்தில் அது பராமரிக்கும் மூலதன பங்கு கோட்டா இன் கேபிட்டல் தொகையில் 25 விழுக்காடு அளவுக்கு நிபந்தனையற்ற கடன் பெறுவதையே அடிப்படை கடன் என்கிறோம். நோட் பண்ணிங்க, முக்கியமான பாயிண்ட் இது. ஐஎம்எஃப்பில் நம்மலாம் முதலீடு பண்ணியிருப்போம், டெபாசிட் பண்ணியிருப்போம். பேங்க் மாதிரியே தான், பேங்க்கே தான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம நாட்டு பணத்தை டெபாசிட் பண்ணியிருப்போம், 100 கோடி 200 கோடி பண்ணியிருப்போம். இப்போ 100 கோடி பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க, 100 கோடி US டாலர்னு வச்சுக்கோம், பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு கடன் தேவை. இதில் 25% நீங்கள் எந்த ஷூரிட்டியும் கொடுக்க வேணாம், தங்கங்க எதுவுமே வைக்க வேணாம். 25 கோடி US டாலர் என்ன பண்ணலாம்? நீங்கள் எந்த ஷூரிட்டியும் இல்லாமல் வாங்கிட்டு வரலாம், தாங்க போட்டிருக்கோங்க. ஒரு உறுப்பினர் நாடு நிதியத்தில் அது பராமரிக்கும் மூலதன பங்குத்தொகை, இதுதான் இந்த மூலதன பங்குத்தொகை. கேபிட்டல் ஷேர் கேபிட்டல் நாம் எவ்வளோ போட்டிருக்கோம், அதில் 25% வரைக்கும் என்ன பண்ணலாம்? எந்த நிபந்தனை ஷூரிட்டி கேட்டிலாம் அந்த போனவொன்னே கேட்டிங்கன்னா கொடுத்துருவோம், வாங்கிக்கலாம். இந்த நிபந்தனையற்ற கடன் வாங்கும் உரிமை ரிசர்வ் ட்ரென்ச்சே என அழைக்கப்படுகிறது. உரிமை கையிருப்பு பகுதி ரிசர்வ் ட்ரென்ச்சு. இந்த 25% நம்ம ரிசர்வில் இருக்குது, எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். அதனால தான் அன்றைக்கே பார்த்துருப்போம், நம்ம இந்தியாவோட அந்நிய செலாவணி எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்க எதை பார்க்கணும்? ஆர்பிஐட்டு இருக்கக்கூடிய, ஆர்பிஐனா எல்லாம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஃபாரின் கரன்சி ப்ளஸ் ஆர்பிஐட்டு இருக்கக்கூடிய தங்கம், அப்புறம் ரிசர்வ் ட்ரென்ச்சு, எவ்வளோ வரைக்கும் நீங்கள் கடன் வாங்க முடியும் இது, ஓகேவா? அப்புறம் எஸ்டிஆர், இதெல்லாம் சேர்த்துட்டோம்னா அதான் இந்தியாவோட. இதெல்லாம் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஃபாரின் கரன்சி கையிருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்டிஆர்னால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. தாள் தங்கம் என்று அழைக்கப்படும் சிறப்பு எடுப்புரிமைகள் என்ற திட்டத்தை நிறுவியதில் நிதியம் வெற்றி பெற்றுள்ளது. தாள் தங்கம், ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ், இதுக்கு இன்னொரு பேர் என்னது? தாள் பேப்பர் கோல்டு. என்ன கிடையாது, பேப்பரில் எழுதி வச்சுருப்பான் அக்கௌண்ட்டில், கரன்சியாக கையில் இருக்காது, ஓகேவா? அதனால் எஸ்டிஆருக்கு இன்னொரு பேர் என்னது? பேப்பர் கோல்டு, தாள் தங்கம். தங்கத்துக்கு ஈக்குவலாக அவன் எழுதி கொடுத்தான், இத்தனை எஸ்டிஆர்னு அலோகேட் பண்ணிட்டானா அந்த எஸ்டிஆர் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். அங்கேருந்து ரஷ்யாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ரஷ்யாவிட்டேருந்து பொருள் வாங்கிப்போம். டாலராலும் கையில் எடுத்து கொடுக்க மாட்டான். அதனால தான் அதுக்கு பேர் என்னது? பேப்பர் கரன்சி. பன்னாட்டு நீர்மைத்தன்மையை உருவாக்க 1969 உருவாக்கிறாங்க. நீர்மைத்தன்மைனா தான் வாங்கிறது விற்கிறதுக்கு. எப்போ உருவாக்கியிருக்கான்? 69 உருவாக்குனது யார்? ஐஎம்எஃப். நிதியனாக ஐஎம்எஃப் தான், வேறு யாரும் கிடையாது. இவை நிதியத்தின் உறுப்பு நாடுகளுக்கு அவர்கள் மூலதன பங்கு தொகையின் அளவுகளுக்கு ஏற்றாற்போல் அளிக்கப்படுகிறது. நமக்கு இத்தனை எஸ்டிஆர் கொடுப்பான், எதை பொறுத்து இருக்கும்? நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஐஎம்எஃப்பில், அதை பொறுத்து, ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க. இதன் மூலம் சிறப்பு எடுப்புரிமைகள் பன்னாட்டு மதிப்பளவையாகவும்
செலுத்து நிலையாகவும் செயல்படுகிறது. ஐஎம்எஃப் வந்து என்னாவது செலுத்து நிலைனா பொருள் வாங்கும் பொழுது பேமெண்ட் கொடுக்குறது. பேமெண்ட் இங்கிலீஷில் தூய தமிழில் போட்டு குழப்பி வச்சுருக்கானுங்க இந்த பசங்களை. நிதியம் வழங்கும் வைப்புகள், மூலதனம் போன்ற அனைத்து செயல்பாடுகளும் சிறப்பு எடுப்புரையில் வெளிப்படுத்தப்படுது. இப்போ என்ன பண்ணுற, ஐஎம்எஃப்பில் டெபாசிட் பண்ணுற எவ்வளவு ரூபா வந்து ஒரு எஸ்டிஆர்னு அவன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பான். இப்போ 1000 ரூபா தான் ஒரு எஸ்டிஆர் அப்படின்னா 1000 ரூபா நம்ம டெபாசிட் பண்ண ஒரு எஸ்டிஆரில் கணக்கு கட்டுவோம். அப்போ 10,000 ரூபா போட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ எஸ்டிஆர் இருக்குது நம்மக்கிட்ட? 10 எஸ்டிஆர். அப்போ ஐஎம்எஃப்பில் டிரான்சாக்ஷன் எல்லாமே எதில் இருக்கும்? எஸ்டிஆரில் தான் இருக்கும். அதேமாதிரி ஒரு எஸ்டிஆர்னால் எத்தனை அமெரிக்க டாலர், ஒரு எஸ்டிஆர்னால் எவ்வளோ யூரோ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பான். அவன் நாட்டினுடைய மதிப்பு வச்சு சரியா, அவன் நாட்டு பணத்தோட மதிப்பு வச்சு. நிதியம் ஒரு பன்னாட்டு மத்திய வங்கி போல் உள்ளது. புரிஞ்சதா? முன்னாடி சொல்லிட்டேன்னா பேங்க்கு தான் இது. உன்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா போய் டெபாசிட் பண்ணிக்கோ எங்கள் ஐஎம்எஃப்கிட்ட. ஃபாரின் கரன்சி தேவைன்னா என்ன பண்ணு, ஃபாரின் கரன்சி தேவைன்னா என்ன பண்ணு, அவன்கிட்ட இருந்து வாங்கிக்கோ. இந்தாங்க, இதை சொன்னவர் யார்? ஹெயின். டிஎன்பிசியில் கேட்பான், ஃபேக்டில் குரூப் 1லேருந்து எல்லாத்துலேயுமே கேட்பான். விரிவாக்கப்பட்ட நிதி வசதி, எக்ஸ்டெண்டட் ஃபினான்சியல் ஃபெசிலிட்டி. அப்படியே படிங்கம்மா, புரியாத கேளுங்க. கார்த்திகா படிச்சுட்டு இங்கிலீஷ் தானே படிக்கிறீங்க, கான்செப்ட் புரியலாம் வந்து கேளுங்க. கிரெடிட் ஃபெசிலிட்டி பார்த்தாச்சு, அதில் தான் எஸ்டிஆர் எல்லாம் வருது. ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்னால் என்ன பேசியாச்சு. எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி அது போக இது வந்து என்னது, பேசிக் கிரெடிட் ஃபெசிலிட்டிங்கிறது என்னது, போனவொன்னே கொடுப்பான். நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் 25% வாங்கிக்கலாம். சரியா? அது எஸ்டிஆரில் தான் உங்களுக்கு கொடுப்பான், எல்லாம் பண்ணுவான். அது வந்துட்டு பேசிக் கிரெடிட் ஃபெசிலிட்டி. இன்னொன்று என்னது, எக்ஸ்டெண்டட், அதுக்கு மேலே கடன் கொடுக்குறது. உறுப்பு நாடுகள் தங்களின் மூலதன பங்கு தொகையில் 140 விழுக்காடு அளவுக்கு அடிப்படை கடன் தொகைக்கு மேல் அதிகமாக கடன் பெற அனுமதிப்பதே விரிவாக்கப்பட்ட கடன் திட்டம். இது 3 ஆண்டுகளில் குறைந்த வட்டியில் திரும்ப செலுத்தத்தக்க கடன் திட்டம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் 25% போய் கேட்டோம்னா கொடுத்துருவான். ஓகேவா? நோ ப்ராப்ளம். இது எல்லா நாட்டுக்குமே கொடுப்பான். இந்த விரிவாக்கப்பட்ட நிதி இருக்குல்ல, இது எல்லா நாட்டுக்கும் கொடுக்க மாட்டான். ஒழுங்காக யார் கடன்லாம் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கான், அந்த நாட்டோட நிதி நிலைமை எங்கே நல்லா இருக்குது, அவனுக்கு மட்டும் என்ன பண்ணுவான், அந்த 25% இல்லாமல் அங்கே பாருங்கள், இது மூலதன தொகையில் 140 விழுக்காடு. இப்போ 1000 ரூபா நீங்கள் அங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ கடனாக கொடுப்பான்? 140 விழுக்காடுங்க. 100 விழுக்காடுனாவே 1000 ரூபா. மேக்ஸுக்கு போய் கரெக்டாக அட்டன் பண்ணுங்க. மேக்ஸ் நம்ம நடைமுறை வாழ்க்கையோட புரியணும். 100% எவ்வளவு? 1000 ரூபா. 100%. 40% எவ்வளவு? 400 ரூபா. 1400 ரூபா வரைக்கும் கடன் கொடுப்பான். இது எல்லாத்துக்கெல்லாம் கொடுக்க மாட்டான். அதேமாரி இதுக்கு ஏதாவது கேரண்டி அந்த மாதிரி வாங்குவான், சும்மாலாம் கொடுக்க மாட்டான். நீ 1000 ரூபா அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க, 1400 ரூபா வரைக்கும் கடன் கொடுப்பான் அவனுக்கு. சரியா? ரைட். எது இல்லாமல் அந்த பேசிக் கிரெடிட் ஃபெசிலிட்டி அது இல்லாமல். அடுத்து ஈடு செய் நிதி வசதி. ஈடு செய் காம்பன்சேட்டரி ஃபினான்சியல் ஃபெசிலிட்டி. எதையோ ஒன்று ஈடு பண்ணுறான். எந்த வருஷம் அதை கொண்டு வந்திருக்கான்? 63. எஸ்டிஆர் எப்போ வந்துச்சு? 69 எஸ்டிஆர். ஃபேக்டில் கேட்பான், டிஎன்பிசியில் கேட்பான், யூபிஎஸ்சியில் கான்செப்ட் மட்டும்தான் கேட்பான். பார்த்துக்கோங்க. பாருங்கள், அதுக்கு தான் அந்த வார்த்தையெல்லாம் புரிஞ்சுருக்கணும். ப்ரைமரி ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ். ப்ரைமரி ப்ரொடியூசிங்னா என்ன அர்த்தம்? முதல்நிலை பொருளை உற்பத்தி பண்ணுறான்ல, முதல்நிலை பொருளுக்கு வேல்யூ எப்பயுமே எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். பார்த்துருப்போம். நிலக்கரி, இரும்பு தாது 1 லட்ச ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணுவேன். அதே ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றி செகண்டரி குட்ஸு உள்ளே வரும், அது 1 கோடியாக இருக்கும். அப்போ ப்ரைமரி குட்ஸு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகளுக்கு வருமானம் கம்மியாக தான் இருக்கும். புரிஞ்சுதா?
ஆனால் அவனால் என்ன வாங்க முடியாது, செகண்டரி குட்ஸ் வாங்க முடியாது. அப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ணும். செகண்டரி குட்ஸ் வாங்கலாம் யாருக்கு அடி, வளர்ந்த நாடுகளுக்கு சேல் ஆகாது. அப்போ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஃபேஸிங் ஷார்ட் ஃபால் இன் எக்ஸ்போர்ட் earnings. In 1981, the coverage of compensatory financial facility was extended to payment problem caused by fluctuations. 81 என்ன பண்ணுறான், பிரைமரி குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, உணவு தானியெல்லாம் இருக்குல்ல, அவங்க அதுக்கான இன்புட்ஸ். சரிங்களா? அப்போ உணவு தானியம் வாங்குகிறோம், பற்றாக்குறை இருக்குது, அதுக்கு காசு பத்தலை, சரியா, அதுக்கு கடன் கொடுக்குறான் அப்படின்றான். ரா மெட்டீரியல், அதாவது இன்புட்ஸ், விவசாயத்தில் இன்புட்ஸ். அது பஃபர் ஸ்டாக் ஃபெசிலிட்டி. பஃபர் ஸ்டாக்னால் எனக்கு எங்கே பார்த்தேன் இதுக்கு முன்னாடி, தானிய விலை ஏற்ற இறக்கத்தினால். உணவு தானியம் இருக்குல்ல, அது ஏற்றுமதி இறக்குமதியில் பிரச்சனை இருக்குது, அதுக்கு பணம் பத்தலை. எதனால்னா அதோட விலை ஏற்ற இறக்கத்தினால. 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த ஒரு மூட்டை திடீர்னு என்ன ஆயிடுச்சு, $200 ஆயிடுச்சு. உணவு தானியம் வேறு இல்லை, நாட்டு மக்கள் சாப்பிட கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் கடன் கொடுக்குது. இது போன இது ஈடு செய். அடுத்தது தாங்கி இருப்பு. பஃபர் ஸ்டாக் எங்கே பார்த்தேன் இது வரைக்கும், சிவில் சப்ளை கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பார்த்தோமா, சிஎஸ்ஐ. அவன் தான் என்ன பண்ணணும், இந்தியாவில் போதுமான அளவு உணவு தானியங்கள்லாம் வாங்கி ஸ்டாக் வச்சுருக்கணும். பஃபர் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணணும்ல, அதை வாங்கி மெயின்டைன் பண்ணுறதுக்கு பணம் வேணும். பஃபர் ஸ்டாக் குறைஞ்சிருச்சு உணவு தானியம், அப்போ இது இறக்குமதி பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஏன்னா நம்ம நாட்டில் வறட்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனால் என்னாச்சு, எவ்வளவு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணணுன்னு இருக்குது. அப்போ போதுமான ஸ்டாக் இல்லை, அடுத்த வருஷத்துக்கே உணவு தானியம் இல்லை, இறக்குமதி தான் பண்ணணும். அப்போ உங்களுக்கு கடன் கொடுப்பான். 1969 தான் இது கொண்டு வராங்க. ஓகேவா? அதுக்காக என்ன பண்ணணும், ஆமாம், உணவுப் பொருளினுடைய விலை கட்டுப்படுத்தும் நோக்கில் வழங்கப்படும் கடன். ஏன்னா சந்தையில் உணவு தானிய பற்றாக்குறை ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், விலை ஏறிடும். அப்போ அடித்தட்டு மக்களுக்கு என்ன இருக்காது, சாப்பாடு கிடைக்காது. விலை ஏறிச்சுன்னா சாப்பிட்ற அளவு குறைஞ்சிரும். அப்படி இருக்கக்கூடாது. அப்போது ஃபாரின் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். பஃபர் ஸ்டாக் ஃபெசிலிட்டி, இத்தனை வசதி இருக்காமா. அடுத்து சப்ளிமெண்ட்ரி. அது இல்லாமல் கடன்னா வேறு பேரில் கொடுக்குறான், ஒரே இதாக கொடுத்தா காலி பண்ணிடுவானுங்கன்னு வேறு பேரில். சப்ளிமெண்ட்ரி துணை அப்படின்னு அர்த்தம், துணை நிதி வசதி. சரி, மூலதன பங்களிப்பு. அதாவது ஐஎம்எஃப்பில் முதலீடு போட்டிருக்கோம்ல, அதில் ஏழை நாடுகள்லாம் ரொம்ப கம்மியாக வாங்கியிருப்பான், அவனுக்கு அப்போ பத்தாது. ஸோ அந்த நாடுகளுக்கு எக்ஸ்ட்ரா அது அந்த 25% அடிப்படை, சரிங்களா, 140 எக்ஸ்டெண்டடு, அதெல்லாம் பத்தாது. அப்போ இருந்தாலும் பரவாயில்ல இவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு கொடுப்பாங்க அந்த நாடுகளுக்கு. துணை நிதி வசதி. கட்டமைப்பு சரி செய்தல், ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி, ஏழை நாடுகளுக்கு. பொருளாதார கட்டமைப்பு உருவாக்குறது ஒன்றும் இல்லை. இப்போ ஏழை நாடு இருக்குது, அங்கே வந்துட்டு புது ஃபேக்ட்ரி இதெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னாக்கா மெஷின் எங்கேருந்து வரும், வெளிநாட்டிலேருந்து தான் வாங்கணும். அப்போ அவனுக்கு என்ன இருக்காது, ஃபாரின் கரன்சி இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஏழை நாடுகளுக்கு அவனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது. மிஷினரி, அறுவடை இயந்திரம், ரோடு போகிறதே மிஷின்லாம் இப்போ எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நான்லாம் குழந்தையா இருக்குமா அந்த மிஷின்லாம் பார்த்தீங்களாலும் தெரியாது, மேனுவலாக தான் போடுவாங்க ரோடு. அப்புறம் ஒரு பெரிய ஆளுங்க தான் என்ன பண்ணுவானுங்க, நோண்டி எடுத்துகிட்டு, இப்போ மெஷினு அது வாட்டில் நோண்டிட்டு போயிடுது. ஒரு மெஷின் வந்து அங்கேருந்து கலந்து எடுத்துகிட்டு வரான், கொட்டுறான். இது எல்லாமே இந்த இது இருக்குல்ல, வீட்டுக்கு பில்டிங் காங்கிரீட் போடுறீங்களா, அதுமாரி மெஷின் வச்சு தார் ஊற்றி மேனுவலாக செய்வாங்க. ரோடு நல்லா இருக்காது, நீட்டாக இருக்காது. இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ என்னது எல்லாம் மெஷின். இதெல்லாம் வாங்கணுன்னா என்ன வேணும், நம்ம நாட்டிலே இருக்குது,
இம்போர்ட் பண்ணணும். அதுதான் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் அப்படிங்கிறது. அடிப்படை கட்டமைப்பு வசதி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது. அது அந்த மெஷினரிலாம் வாங்குறதுக்கு என்ன பண்ணுறது, ஏழை நாடுகளுக்கு கடன் உதவி வழங்குறது. அதுதான் இது. பார்ப்போமா, துணை நிதி வசதி சப்ளிமெண்ட்ரி. அது வந்து யாருக்கு, ஏழை நாடுகளுக்கு கம்மியாக மூலதனம் போட்டிருக்கவங்களுக்கு தான் அது துணை நிதி வசதி கொடுக்குறது, எக்ஸ்ட்ரா கடன் கொடுக்குறது. அடுத்து கட்டமைப்பு சரி செய்ய ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. ஏழை நாடுகளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்காக கொடுக்கக்கூடிய கடன் ஏழை நாடுகளுக்கு. அடுத்து ஈடு செய் வசதி காம்ப்ளிமெண்ட்ரி. ரைட். சீரியல்ஸ் தானியங்களுடைய விலை ஏற்ற இறக்கத்தினால சிக்கல் ஏற்படும் பொழுது அந்த நாடுகளுக்கு என்ன பண்ணுவாங்க, கடன் கொடுப்பாங்க. 1981 கொடுத்துருக்கான் இந்த இது. டிஎன்பிசினா பார்த்துக்கோங்க. விரிவாக்கப்பட்ட நிதியுதவி எக்ஸ்டெண்டட். இது எக்ஸ்டெண்டட் என்னது, அடிப்படை ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் இல்லாமல் அது 25% மூலதனத்தில், அது இல்லாமல் ஒரு 140% வரைக்கும் எல்லா நாடுகளுக்கும் கடன் கொடுப்பான். அடுத்து வந்து என்னது, பேசிக் அடிப்படை கடன் வசதி. எல்லா நாட்டுக்கும் அவனோட மூலதனத்தில் 25% வரைக்கும் கடன் கொடுப்பான். என்ன கடன் கொடுப்பான், என்ன கடன் கொடுப்பான், ஃபாரின் கரன்சி கடன் கொடுப்பான். என்னது, அந்நிய செலாவணி. என்ன பேரில் கொடுப்பான், எஸ்டிஆர். அமெரிக்கா டாலர்னு கொடுக்க மாட்டான், என்னென்னு கொடுப்பான், எஸ்டிஆர்னு கொடுப்பான். இதெல்லாம் தான் கேள்வி. பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். ஓகேவா. அடுத்தது அவ்வளோதான். இது எந்தெந்த டிஎன்பிசி படிக்கிறவங்க எந்தெந்த நாட்டில் எந்தெந்த ஆண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்துக்கோங்க. யூபிஎஸ்சி படிக்கிறவங்க கான்செப்ட். இது வரைக்கும் ஐஎம்எஃப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மட்டும் பார்ப்போம். பன்னாட்டு பண இருப்பை நிறுவுதல். அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஐஎம்எஃப். மானிட்டரி ரிசர்வ் ஃபண்ட். ரிசர்வ் ஃபண்டுனா என்ன சார், இந்த வார்த்தையை முன்னாடி பார்த்துருக்கோமே. தமிழில் வந்து பண இருப்பை நிறுவுதல், ஆக்சுவலாக காப்பு நிதி, அதான் சரியான வார்த்தை. மணிமேகலை இருக்கீங்களா ஆன்லைனில்? காப்பு நிதி ரிசர்வ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. எங்கே கேள்விப்பட்டிருக்கோம் அதை? நேஷ்னல் இன்கம் கால்குலேஷன் பார்த்தோமா, அங்கே பார்த்துருப்போம். ரிசர்வ் ஃபண்டு ஒவ்வொரு கம்பெனியும் தன்னோட நெட் ப்ராஃபிட்டில் ஒரு எல்லாத்தையுமே பிரித்து கொடுத்துட மாட்டான் இன்வெஸ்டருக்கு. ஒரு பார்ட்டை என்ன வச்சுருப்பான், எடுத்து ஓரமாக வச்சுருப்போம். 100 கோடி இன்றைக்கி லாபம் வருது இந்த வருஷம், 20 கோடி அந்த மாதிரி எடுத்து ஓரமாக வச்சுருவான், செலவு பண்ண மாட்டான். ஏன் சார் அப்படின்னாக்கா, இந்த வருஷம் லாபம் வந்தது, அடுத்த வருஷம் என்னாங்களாம் திடீர்னு நஷ்டமாயிடலாம். நஷ்டமானால் அப்போ கையில் செலவுக்கு பணம் இருக்காது. பணம் இல்லைன்னா ஒரு வேலையும் செய்ய முடியாது. அப்போ அந்த டைமில் இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுவான். இந்த மாதிரி லாஸ் ஆனால் மட்டும்தான் எடுத்து செலவு பண்ணுவான். வேறு எந்த டெய்லி ஆக்டிவிட்டிக்கெலாம் அந்த 20 கோடி எடுத்து செலவு பண்ணவே மாட்டான். அது மாதிரி இங்கே எதை வச்சுருக்கான், இந்த மாதிரி ஃபாரின் கரன்சி எடுத்து என்ன பண்ணி நம்ம ரிசர்வில் வச்சுருப்பானா இருக்கும். ரொம்ப இன்டர்நேஷ்னல் லெவலில் க்ரைசிஸ் வரும்போது அதை எடுத்து செலவு பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதாக இருக்கும். உலக நாடுகளின் பணத்தை செலாவணி கையிருப்பாக திரட்டியதில் நிதியம் சிறப்பாக பயன்படுது. இந்த செலாவணி கையிருப்பை உறுப்பு நாடுகள் செலாவணி தேவையை நிவர்த்தி செய்ய பயன்படுத்துது. புரியுதா என்னென்னு? ரொம்ப க்ரைசிஸ் வரும்பொழுது அந்த ரிசர்வ் ஃபண்ட்லேருந்து எடுத்து கொடுப்பான். மற்ற டே டு டே டெய்லியும் கடன் கொடுக்குறது அது இந்த பணத்தை தொடவே மாட்டான். ஓகேவா. இதில் வந்து எல்லா நாடுகளும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை எடுத்து வச்சுருக்கான். இதெல்லாம் நியூஸில் வரும் பாருங்கள், தயவு செஞ்சு. நியூஸ் வருதா, வந்துக்கிட்டே இருக்கா இப்போது. அடுத்து பணவியல் சுய கட்டுப்பாடும் ஒத்துழையும். அதாவது என்னது, ஒவ்வொரு நாடும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணும், அவனுடைய நாட்டினுடைய கரன்சியோட வேலையை அவனே கட்டுப்படுத்திக்கணும். உறுப்பு நாடுகள் பண பரிவர்த்தனையில் சுய கட்டுப்பாடு மற்றும் ஒத்துழைப்பை கடைபிடிக்க வைப்பதில் நிதியம் தீவிர ஆர்வம். போய் ஸ்ரீலங்கா கேட்டான், கடன் கேட்டான். நான் சொன்னால நம்மளே போய் கேட்டோம். அவன் சொல்லிட்டான், நீ இப்போ இருக்கிற நிலைமைக்கு உன் கடன்லாம் நீ என்கிட்ட வாங்கினீன்னா கடன் கட்ட மாட்டேன், நான் சொல்கிற பாலிசிக்கு மாற்றி எல்பிஜி பாலிசி கொண்டு வந்தீங்கன்னாக்கா
அதுக்கப்புறம் உன்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் டெவலப் ஆகும், ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் நடந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன ஆகும், நாட்டிலேயே பொருள் தயாராகும். அப்போ நீ ஏற்றுமதி நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகும். அப்போ தான் நீ என் கடன்லாம் கட்ட முடியும். அதனால் எல்பிஜி பாலிசிக்கு வா அப்படின்னு சொல்லுவான். ஏற்றுமதி பண்ணால் தானே வருமானம் கிடைக்கும். இப்போ நீ இருக்கக்கூடிய கோல்டு டெக்னாலஜி வச்சு என்ன பண்ண முடியாது, இன்டர்நேஷ்னலோட போட்டி போட முடியாது, உன்னால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவான். சரியா? அது மாதிரி அவன் தான் கண்ட்ரோல் பண்ணான். பொருளாதார பிரச்சனைகளில் தீர்வு காண்பதில் உண்மையான முயற்சிகள் செய்து நாடுகளுக்கு மட்டும் நிதி உதவிகள் வைப்பாங்க. யார் அவன் பொருளாதார பிரச்சனை தீக்கிற ஸ்டெப் எடுக்கிறான், இவன் சொன்ன அறிவுரை கேட்குறான், அந்த நாட்டுக்கு மட்டும் கடன் கொடுப்பான், எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டான். ஸ்ரீலங்காவுக்கு அதே மாதிரி தான், நான் சொல்கிறதெல்லாம் செய்ய, நான் கடன் கொடுக்குறேன். நம்மளுக்கும் அப்படி தான் பண்ணலாம். பின்தங்கிய நாடுகள் பிரச்சனை தீர்வு சிறப்பு கவனம். இப்போ ரொம்ப பின்தங்கிய நாடுகள்லாம் இருக்குல்ல, உணவு பற்றாக்குறை அதெல்லாம் இருக்குது. அந்த நாடுகளுக்கு இறக்குமதி பண்ணுறதுக்கு என்ன தேவை, பணம் வேணும். அவங்களுக்கெல்லாம் சிறப்பு இது அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, நீங்களே பேசுங்க. அவங்களுக்கெல்லாம் சிறப்பு இது கொடுக்குறது, கடன் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதேமாதிரி பார்த்தோம், ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் செய்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், கடன் கொடுக்குறோம். யார், ஐஎம்எஃப் கொடுக்குறான். ஸோ அவங்களும் வளருவாங்க. யார், ரொம்ப பின்தங்கிடும். இதெல்லாம் அவனோட அச்சீவ்மெண்ட்ஸ், ஐஎம்எஃப்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இதை மட்டும் பார்த்துருவோம். எஸ்டிஆர், எஸ்டிஆர்னா என்னன்னு சொல்கிறாங்க. எஸ்டிஆர்னா அது ஐஎம்எஃப்னுடைய கட்டளை, ஆர்டர் அல்லது கமாண்ட் மணி அப்படின்னு சொல்லலாம். ஃபிசிக்கலாக பார்க்க முடியாது, தொட முடியாது, கணக்கு வழி. ஃபியட் மணி, கட்டளை மணி. அடுத்தது நாணய குழுமத்தில் வலுவான உரிமை கோரல். இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். A potential claim on underlying currency basket. எப்படி சொல்கிறது, அதான் சொன்னல, ஒரு கரன்சி பேஸ்கெட், ஒரு ஐஎம்எஃப்னாக்கா இத்தனை யூஎஸ் டாலரு, இவ்வளவு எண்ணு, இதெல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு பேஸ்கெட்டு. அதான் ஒரு எஸ்டிஆர். அந்த மாதிரி எல்லா நாடுகளும் ஏற்றுக்கிட்டாங்க. வாட் டஸ் எஸ்டிஆர் ஸ்டாண்ட் ஃபார்? ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ், சிறப்பு எடுப்பு உரிமைகள். எஸ்டிஆர் ஏன் உருவாக்கப்பட்டது? உலக வைப்பு நாணயம், வேர்ல்டு ரிசர்வ் கரன்சி. எது, எஸ்டிஆர் தான் கேட்பாங்க. இப்போ மாறப்போகுது அது. குளோபல் லிக்விடிட்டி, ஈஸியாக என்ன பண்ணும், ஏற்றுமதி இறக்குமதிக்காக பணத்தை உருவாக்கணும். அதான் எஸ்டிஆரோட உருவாக்குனதனுடைய நோக்கம். எப்படி வேல்யூ பண்ணுறாங்க, 69 தான் உருவாக்குறாங்க. த வேல்யூ ஆஃப் எஸ்டிஆர் வாஸ் இனிஷியலி டிஃபைன்ட் அஸ் ஈக்குவலன்ட் டு 0.0 grams ஆஃப் ஃபைன் கோல்டு. ஆமாம், தூய கோல்டு இருக்குல்ல, பியூர் கோல்டு 100%. 100%னா எத்தனை கேரட்டு, 24 கேரட் கோல்டு. which at time was also equivalent to $1. அப்போ 81 உருவாக்கி 69 உருவாக்கும் பொழுது ஒரு எஸ்டிஆர் அப்படின்னா எவ்வளோமா, இவ்வளோ 0.888867 கிராம் ஆஃப் கோல்டு. சரியா, பியூர் கோல்டு. அந்த டைமில் எவ்வளவு, ஒரு $. எது, இந்த கோல்டு. அதை வச்சு தான், அதை $. வச்சு தான் எடுத்துகிட்டு போவோம். சரி, இந்தியா அண்ட் ஐஎம்எஃப் அதை மட்டும் பார்த்துடலாம். அடுத்து வந்து வேர்ல்டு பேங்க் வந்துருச்சு, இதை போயிட்டு வந்து பார்ப்போம். இந்தியா அண்ட் ஐஎம்எஃப். நம்ம ஐஎம்எஃப் உருவாகும் பொழுதே நம்மளும் அதில் ஒரு மெம்பராக தான் இருந்தோம். சார்ட்டர்ட் மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. 5வது பெரிய உறுப்பு நாடாக 1970 வரை பிடித்திருந்தது. ஒரு நிரந்தர செயல் இயக்குநரை நியமிக்கும் அதிகாரத்தையும் பெற்றுள்ளது. டைரக்டர் நம்ம ஆளுங்களே ஒருத்தெல்லாம் நியமிக்கலாம். நிதியத்திலிருந்து பல உதவிகள் பெற்று ஒழுங்காக கடன் தகவலை கட்டி வருகிறது எங்கள் இந்தியா. அதனால தான் என்ன சொல்கிறான், ஸ்ரீலங்கா போய் கடன் கேட்டதுக்கு இந்தியாவை ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி நான் தரேன் அப்படின்லாம். சரி, ஏன் நம்ம வலுவாக இருக்கோம், வாங்குறத ஒழுங்காக கட்டிட்டு வரோம். இந்தியாவின் எஸ்டிஆர் பங்களிப்பு அப்படியே $, 5821 மில்லியன்
மில்லியன்னா எவ்வளவு 10 லட்சம், அவ்வளவு நம்ம கொடுத்துருக்குறோம் ஐஎம்எஃப்பில். அதிக அளவு எஸ்டிஆர் பங்களவு உள்ள நாடுகளில் இந்தியா 13வது இடம். நமக்கு முன்னாடி இன்னும் 12 பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம 13 ஃபேக்டில் கேட்பான், இதை கேட்பான் பாருங்கள் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு. 2 விழுக்காடு பங்குகளை கொண்டுள்ளது. 100 ஷேர் வெளியிட்டிருக்கானாக்கா 2 ஷேர் நம்மளுது. 2.44 2.5 வச்சுக்கோங்க, 2.5 வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஃபேக்டில் கேட்பான் பார்த்துக்கோங்க. அயல்நாட்டு செலுத்து நிலை பற்றாக்குறையை சரி செய்வதற்கு கடன்கள் பெறுவதோடு இந்தியா பிற வழிகளிலும் நிதிய உதவியை உறுப்பினர் என்ற முறையில் பெற்று பயனடைந்து வருகிறது. ஃபாரின் கரன்சி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பிரச்சனை அப்போ வாங்குகிறோம், அது இல்லாமல் வேறு டைம்லேயே என்ன பண்ணுறாங்க, அவன்கிட்ட கடன் வாங்கிக்கிறோம். அதுதான் அவ்வளோதான். இந்தியாவுக்கும் அவனுக்கும் ஐஎம்எஃப்க்கும் இருக்கக்கூடியது. இந்தியா சார்பில் ஐஎம்எஃப்பில் ரெப்ரசன்ட் பண்ணுறது யார்? ஆர்பிஐ. சரியா? எத்தனை பர்சன்டேஜ் நம்ம அதில் ஷேர் வச்சுருக்கோம்? 2.5. ஓகேவா? எத்தனாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஐஎம்எஃப்பில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எத்தனாவது நாடு? நம்ம 13வது பெரிய நாடு. ஓகே, அவ்வளோதான். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு பேங்க் பற்றி பார்ப்போம். ஐஎம்எஃப்னா என்ன? ஃபாரின் கரன்சி கொடுக்குறான். எதுக்கு சப்போர்ட் பண்ணுவான்? எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு. எந்த வருஷம் உருவாக்குறானுங்க? 45. நம்மளும் சார்ட்டர்ட் மெம்பர் அதில். சார் அப்போ இந்தியாவே உருவாகலை, பிரிட்டன் இருந்தா இல்லையா, அதனால் நம்மளும் அதில் அப்போலேருந்தே இருக்கும். பிரேக் எடுத்துகிட்டு வாங்க, பார்ப்போம்.